பாஸ், நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் 24,800 பாட்டம் லெவல் ஆகும், 24,900 டாப் லெவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஹியூஜாக ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். பாருங்களேன், மார்க்கெட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. இந்த மாதிரி ப்ரிசைஸாக எம்எஸ்சி யூஸ் பண்ணி நீங்கள் லெவல்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ட்ரேடிங் கரியரை அடுத்த லெவலுக்கு அட்வான்ஸ் பண்ண முடியும். வாங்க சார்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் 24,750 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிடுறோம். லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். இதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். எஸ்டிஆர் எந்த லைன் 0க்கு மேலே இருக்கும் அந்த சைட் பை பண்ணணும். பாருங்களேன், நம்ம ரெட் லைன் காலையிலேருந்து மேலே வந்துருச்சு. அப்போ 150லேருந்து மேலே 250 வரைக்கும் மூமெண்டம் ஆச்சு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,600 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கான். லோட் பண்ணிட்டு எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், புட் சைட் ஃபுல்லாக ஹியூஜாக பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கால் சைடில் 24,550லேருந்து 24,700 வரைக்கும் ஹியூஜாக செல்லிங் இருக்கு. இதில் இம்பார்ட்டன்ட் லெவலாக 24,600 கால் ஆப்ஷனில் ஹியூஜா செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 24,700 புட் ஆப்ஷனில் ஹியூஜா பையிங் இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தால 24,600 நமக்கு ஒரு பாட்டம் லெவலாகவும் 24,700 நமக்கு ஒரு டாப் லெவலாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. புட் சைட் ஃபுல்லாக ஹியூஜா பையிங் இருக்கனால இன்னமும் பேரிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அமெரிக்க பாண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகுதுனால ஈக்விட்டியும் ஹியூஜா ஃபாலோ ஆகுது சான்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓப்பன் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார் ட்ரேடர்ஸ் எம்எஸ்சி ஃபுல் கன்ஃபியூஷன் என்ட்ரி பண்ணுங்க, என்ட்ரி பர்ஃபெக்டாக இருக்கும்.